சந்தானம் தியேட்டர் உள்ள படத்து உள்ள மாட்டிக்கிறாரு. அதே மாதிரி தான் நாங்களும் உள்ள ரொம்ப தியேட்டர் உள்ள மாட்டின்னு வெளியே வர கஷ்டப்பட்டோம். சட்டை மாறன்னு இன்னும் 2-3 பேரில் இவங்களெல்லாம் வந்து ஏன்டா போய் சொல்கிறீங்க, உங்களை தேட்டரில் போட்டு சாவடிக்கிற பாரு அப்படின்னு ஒரு இதில் பண்ணியிருக்க மாதிரி இருந்தாலும் டேரக்டர் பிரேமானந்த் வந்து இதை காப்பி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சந்தானம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். லொல்லு சபா வாரம் எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி வருஷம் இப்போ DD1 DD2 வெப் சீரிஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. துல்கர் சல்மான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களா சாவடிக்கிற மாதிரி. அதே அதே இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்னு ஒரு இது இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரே நாளில் பார்த்துட்டு நைட்டு கனவுல வந்த மாதிரி இவரே கதை எழுதுற மாதிரி போயிட்டு சொல்லிக்கிறாரா என்னன்னு தெரியல. தில்லுக்கு துட்டுனா அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வந்தோம் வாழ்ந்தோன்றதோட எது நின்னதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சந்தானம் காமெடி தான் இதுலேருந்து எடுத்துன்னு போக வேண்டியது இருக்குது. சந்தானம் தேட்டர் உள்ள படத்து உள்ள மாட்டிக்கிறாரு, வெளியே தேட்டரை விட்டு வெளியே வராமல் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி தான் நாங்களும் உள்ள ரொம்ப தேட்டர் உள்ள மாட்டின்னு வெளியே வர கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் சந்தோஷமாக இருந்ததுன்னு பார்த்தா சந்தானம் காமெடி தான் நின்றுது. இதுலேயே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீ ஒரு படத்தை நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு நீ காசு வாங்கி ப்ரமோஷன் பண்ணாலும் அது ஓட தான் போகுது. நல்லா இல்லாத படத்தை காசு வாங்கி நீ வந்து நல்லா இருக்குன்னு ப்ரமோஷன் பண்ணாலும் ஓட தான் போகுது. அதாவது யாரும் எந்த போய் சொல்லி அந்த படத்தை இது பண்ண முடியாது. ஒரு ரிவ்யூவராக இதில் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. யார் எப்பொருள் வாய்ப்பாங்கன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அந்த படம் ஓட போகுது. ஆனால் இதில் வந்து கிங்ஸ்லி பண்ணியிருக்கா போல். கிங்ஸ்லி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நேல்கள் ரவியை வச்சு இருக்கத்தக்க சீனு, அந்த லொல்லு சபா மாறனி இவனுங்கெல்லாம் அரை நிர்வாணத்தில் நடிக்க வச்சதெல்லாம் கொஞ்சம் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி டாய்லெட் போர்ஷன் காமெடிலாம் வந்து கேவலமாக இருந்தது. அது முதிர்ச்சி அடைஞ்சவங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் லீவில் இருக்க குழந்தைங்க பார்த்தா ஓரளவுக்கு சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதாவது சொல்லணும், டேரக்டரோட சந்தானம் ஐயோ இந்த படத்தை ஒத்துக்கணுமேனு சொல்லிட்டு. படம் வாட்சபிள் தான், சந்தானத்துக்காக பார்க்கலாம். ஸ்கூல் லீவில் பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். சுந்தர் சி, லாரன்ஸ் அண்ணா இந்த மாதிரி ஆளுங்களாம் வேரியேஷனாக இந்த பேய் படங்களை ஒவ்வொருத்தவங்க குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க. அவரே சொல்கிறார்ல, அதாவது காமெடி போர்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன், அதே வந்து போலீஸ் வந்து இது பேய் வந்து ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற போர்ஷன் வந்து லாரன்ஸ் எடுத்துக்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டான விஷயத்தை வந்து சுந்தர் சி எடுத்துக்கினாரு. ஆனால் இது எந்த போர்ஷனில் வருதுன்னே தெரியல. செத்து பேய்களை செத்து வருது. நம்ம தேட்டரில் உக்காஞ்சி பார்க்குறோமா இல்லை படத்து உள்ள வந்து பார்க்குறோமான்றதை கூட ஒரு தெளிவாக சொன்னால் புரியல. அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் டேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டார் சொல்லணும். இந்த படத்தை இன்னும் கூட அழகாக சந்தானங்கிட்டேயே கொடுத்துருந்தா கூட அழகாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட டேரக்டரோட டச் தான் கொஞ்சம் பிடிக்கல. பட் படம் வந்து இப்போதைக்கு காமெடி படம் எதுவுமே இல்லாதனால இது நல்லா ஓடும். அதெல்லாம் விட்டுருங்க. கிளாமர் சீனில் பார்த்தா ஹீரோயின் மாசா யாஷிகா மாசான்னு பார்த்தா சத்தியமாக இல்லை. இந்த தேட்டரில் உட்காந்து இவங்க ஒட்டுமொத்த கண்ணும் கஸ்தூரி மேலே தான் சரியான கிளாமர். 2 பீஸில் நடிச்சுக்கிறான்ப்பா மாமி, வேற லெவலில் இருக்குது. படத்தை நவுத்தின்னு போகிறதே கஸ்தூரி தான். இன்னும் ஐட்டம் சாங்கு கொடுத்தா செம்மையாக கலக்குவாங்க. ஏக்கா உனக்கு அரசியல்லாம் வராதுக்கா, நீ சினிமாவுக்கு தான். அதுவும் இன்னும் நீ கிளாமர் பண்ணனா வேற லெவலில் இருக்குது. நீ நடிக்கிற 3 பேர் கூட நடிச்சிருக்க, உன்னை தான் எல்லாருமே பார்த்தாங்க, உனக்கு தான் கை தட்டுறாங்க. இன்னும் கிளாமர் ட்ரெஸ்ஸு கஸ்தூரி மட்டும்தான் செட் ஆகுது. கஸ்தூரி மறுபடியும் வரணும். சினிமா காஞ்சி போன சினிமா துறையை தூக்கி நிறுத்தணும். கஸ்தூரி ஃப்ரான்ஸ் கிளப் வேறு வச்சுருக்காங்க பொழுது. மாமி செம்ம. சந்தானன்னா மறுபடியும் எல்லா நடிகர்களோடு நடிக்கணுன்ற ஒரு முயற்சி மறுபடியும் வந்திருக்காரு. அது திரைத்துறைக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் எனக்கு தேட்டர் உள்ள கூட்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லோரும் அந்த ஜாலியாக வந்து பாருங்கள். எல்லா படத்தை போல் வாழ வைங்க. இருக்கிற படத்தை இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் ரிவ்யூவரோட வேலை. நாங்கள்லாம் கோடம்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுலேருந்து எல்லா 24 டெக்னீஷியன்ஸ்லையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதிலே வாழ்ந்துருக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்கிற ரிவ்யூ வந்து படத்தை அழிக்கிற மாதிரி இருக்காது, கோடம்பாக்கத்தை வாழ வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உலகத்தரமான படத்துக்காக இந்த நம்ம படம் போனோன்னா சில தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணணுன்ட்டு தான் நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம். யாரையும் சார்ந்து கொடுக்கறது இல்லை. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். கோவிந்தா சாங் இருந்தாலும் இல்லைனாலும் அது வேஸ்ட்டு தான். ஆனால் அதனால் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். கௌதம் மேடம்னுக்கு தேவையா உனக்கு இருக்கிற கடனுக்கு நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துன்னு இருக்கிய. உன்னோட எங்கே இருந்த வேட்டையாடு விளையாடலாம் அமெரிக்காவில் போயிட்டு மஞ்சள் நீல மாலையில் அப்புறம் அப்படிலாம் போயிட்டு கட்சியில் வில்லனாக வந்து கோ ஆர்டிஸ்டாக வந்து இவங்க ஒரு காமெடியாக வந்து பாவம் இன்னும் ஒரு 175 ரூபாய் அவருக்கு கடன் இருக்குமான்னு தெரியல. அதுக்கும் இறங்கி நடிப்பார் போல இது. அவ்வளோ கேவலமாலாம் வேணாண்ணா. அண்ணா நீ வந்து பெரிய டேரக்டர்னு பேர் வாங்கிட்ட. நீ கடன் பட்டால் நெஞ்சம் போல் இல்லை இலங்கை வேந்தன்னு சொல்கிற மாதிரி நீ இன்னொரு படம் நல்ல படமாக எடுத்து நீ ஹிட் பண்ணி உன்னோட இது பண்ணிக்கா. சினிமா அவதாரம்லாம் வேணாண்ணா, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஃபைனலி சொல்லணும்னா படம் வந்து காமெடியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் இது ரிவ்யூவர்லாம் வச்சு காமெடி பண்ணுறேன்ட்டு படத்தையே காமெடி பண்ணிட்டாங்க. படத்தை பார்த்து வேதனையாக பார்க்குறதா சிரிப்பாக பார்க்குறதா என்ன பார்க்குறதுனே தெரில. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காதுல்ல, சினிமாட்டிக் தானே இருக்கும், அவங்க வந்து பார்க்கலாம்.